டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு மீதி எல்லா தெரிஞ்ச காரணங்களும் இல்லைன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரவுண்டா ரெட் கலர்ல ஒரு ஃப்ரூட் இருக்குன்னு சொல்றேன். அது என்னன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு நான் 4 பேரை கேட்கிறப்ப 4 பேர் 4 விதமான ஃப்ரூட் சொல்லலாம். ஒருத்தர் ஆப்பிள்னு சொல்லலாம், ஒருத்தர் பிளம்னு சொல்லலாம், ஒருத்தர் செரின்னு சொல்லலாம், ஒருத்தர் ஸ்ட்ராபெரின்னு சொல்லலாம், ஒருத்தர் ப்ரோமோகிரானேட்னு கூட சொல்லலாம். பட் இது ஆப்பிள் தான் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மீதி ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் ரவுண்டா இருக்கும், எதெல்லாம் ரெட்டா இருக்குமோ அதெல்லாம் இல்லைன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஸ்கேன் பண்றப்ப ஓவரிஸ்ல சிஸ்ட் இருக்கு அப்படினாலே அது பேர் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் கிடையாதுங்க. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் மார்பாலஜி மட்டும்தான். இந்த மாதிரி வேற என்ன காரணத்துல வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம், ப்ரோலாக்டின் ப்ராப்ளம், அட்ரினல் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே இல்லைன்னு சொல்றப்ப மட்டும்தான் நம்ம இது ஒரு பிசிஓஎஸ் சொல்ல முடியும். அதனால ஒரு ஸ்கேனை வச்சு உடனே எனக்கு பிசிஓஎஸ் இருக்கு, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது சொல்றதுக்கு முன்னாடி மீதி எல்லா ஹார்மோன்ஸும் டெஸ்ட் பண்ணி அது எல்லாமே நார்மலா இருந்து ஆனாலும் ஸ்கேன்ல இந்த மாதிரி இருக்கு, பிளஸ் உங்களுக்கு ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ் கிளினிக்கலா இருக்கு அப்படின்னா அண்ட் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா தென் நம்ம அதை பிசிஓஎஸ் சொல்லாங்க.